சிறுகடிக்க ஆசை சரியில்ல. டுடே எபிசோட்ல நம்ம ரேகா இருந்துட்டு பாட்டியோட ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, பாட்டி நீங்கள் ஒன்றே என்னை தப்பாக நினைக்கல, இதில் தப்பாக நினைக்க என்னம்மா இருக்கு? இல்லை பாட்டி, நீங்கள் அந்த காலத்தில் இருந்த ஆளுங்க. என்னடா இந்த காலத்து பொண்ணுங்க இப்படி இருக்காங்களேன்னு சொல்லிட்டு நீங்கள் எதுவுமே தப்பாக நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நான் எதுக்காகம்மா தப்பாக எடுத்துக்க போகிறேன்? உனக்கு சத்தியவை பிடிச்சிருக்கு, நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை உங்கள் அப்பா அம்மா கிட்டே சொல்லியிருக்க, அவங்களுக்கும் இந்த விஷயம் தெரியும். ஆனால் அவங்க 2 பேத்தையும் சேர்த்து வைக்காமல் அவங்க இப்படி பிரித்து வெட்டியே ஆகணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை பிடிக்காமல் நீங்கள் 2 பேரும் வெளியில் வந்துட்டீங்க. இதை எப்படிம்மா நான் தப்புன்னு சொல்ல முடியும்? இதெல்லாம் தப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லிடுறாங்க. இதை கேட்ட ரேகாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு அடுத்ததாக சத்யா ரொம்பவே டல்லாக இருக்காங்க. என்னாச்சு சத்யா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என்னதான் நம்ம வீடியோ எடுத்து அப்டேட் பண்ணியிருந்தாலையும் அம்மாவை நினச்சா ரொம்பவே கவலையாக இருக்குது. நான் இருந்திருந்தனா கூட பரவாயில்ல, ஆனால் அம்மா தனியாக இருக்காங்க, அம்மாவை நினச்சாவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதான் மீனாக்காவும் முத்துவண்ணனும் இருக்காங்கல்ல, அவங்க இருக்கிற வரைக்கும் நீ எதுக்காக பயந்துக்கிட்டு இருக்க? இல்லை இல்லை, அக்கா அண்ணனுக்கு நிறைய வேலை இருக்குது, அப்படி இருக்கிற போது அவங்க பார்த்துக்கிறேன்னு சொன்னதே ரொம்ப பெரிய விஷயம். இதுக்கு நடுவில் அவங்கள எப்படி அவங்க பார்த்துக்க போகிறாங்கன்னா எனக்கு சத்தியமாக தெரியவே இல்லை. ரொம்ப பாவம் அம்மா. அம்மா எனக்காகவே நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காங்க. அம்மாவை இப்படி தனியாக விட்டுட்டு வந்துட்டோமேன்னு நினச்சாவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா, மீனாவும் அவங்க அம்மாவை எப்படியாவது பார்வதியோட வீட்டில் விட்டுறணும்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. அதோடு முடிச்சிருக்காங்க.